அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பதிவில் பார்த்தேன். அதாவது சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண வசரவண ப, இந்த 6 வரிகள் சரவண பவ என்கிற சராட்சர மந்திரத்தை அந்த எழுத்துக்களை ஒன்றொன்றாக மாற்றி நாம் பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா முழு கந்த சஷ்டி கவசத்தையே படித்த பலனை நாம் பெறலாம் அப்படின்னு நான் பார்த்தேங்க. அதாவது இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை நான் தினமும் பாராயணம் பண்ணுறேன். ஆனால் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுனால கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணாமல் இருக்கனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக காலை மாலை 2 வேளையும் நான் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுவேன். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதாவது ஐயன் முருகனை எந்த விதத்துலேயும் நம்ம ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அதாவது அவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். ஐயன் முருகன் எதற்காக கோபம் கொண்டு பழனிமலையை அடைந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இல்லைங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது பழத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமான் அம்மையப்பனை சுற்றி வந்து நீங்கள் தான் என்னுடைய உலகம்னு சொல்லி பழத்தை வாங்கினார். எப்படி உலகத்தை சுற்றி வர முருகப்பெருமான் கிளம்பியதும் இவர் அம்மையப்பனை சுற்றி பழத்தை வாங்கினாரோ அதற்கு சமமான ஒரு விஷயம்தான் இந்த சராசர மந்திரத்தை 6 முறை சொல்லி நான் கந்த சஷ்டி கவசம் முழுமையும் பாராயணம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சராஷ்டிர மந்திரத்தை இப்படி சொல்கிறதுங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை செய்யும் பொழுது கந்த சஷ்டி கவசம் முழுமையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதாங்க. ஏன்னா பாலதேவராயரே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் இதனை பாலதேவராயர் பகர்ந்ததை காலையில் மாலையில் தினமும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலங்கி, தினமும் குளிச்சு ரொம்ப பக்தியா சுத்தபத்தமா ஆச்சாரத்துடன் அங்கம் துலகி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி, நேசமா பாசமா நினைவில் கொண்டு கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு சிந்தை கலங்காது எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாது தினமும் 36 முறை தியானம் செய்தால் சொல்லி வந்தார். பாலதேவராயர் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலங்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டத்திக்குள்ளோரடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்கருள்வர் மாற்றாரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர். எழில்லாம் அழகு, அவ்வளவு அழகும் பெறுவீங்க. எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர். 2 16 செல்வங்களையும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை படிங்க. 36 முறை நீங்கள் படிக்கணும். சுத்தபத்தமாக திருநீர் அணிந்து ஞாபகத்தோடு படிக்கணும்னா பார்க்காம சொல்லணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். ஞாபகத்தோட சிந்தை கலங்காமல் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் பாலதேவராயர் சொல்லியிருக்காரு. நம்மால் 36 முறை பாராயணம் செய்ய முடியலனாலும் பரவாயில்லை. கண்டிப்பாக இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கையில் 36 முறை தினமும் பாராயணம் செய்ய முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லோருக்குமே முடிந்தவர்கள் செய்யலாம். முடியாதவர்கள் காலை மாலை 2 வேளையாவது, காலை மாலை 2 வேளையாவது நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும் போது கண்டிப்பாக அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க. சாதாரணமாகவே நீங்கள்
அந்த காலையில் எழுந்துக்கிறதுக்கு மறந்தால் கூட உங்களுடைய மனமானது அத்தான கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாகவே எல்லா விதத்துலேயுமே ஒரு மாற்றம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சந்தேகம் இருந்தால் ஒரு 6 நாள் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு பாருங்கள். அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு உங்களால் உணர முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த சரவணபவ மந்திரத்தையும் சொல்லும் பொழுது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஐயனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஐயன் மகிழ்ச்சி அடைவார். அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பாரு. ஆனால் எதற்கு இது சமமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதாங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.